அப்பா அவங்க சொன்னது, "நீ ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நானே ஒரு பொண்ணா இருந்தாலும் உன்னை திருமணம் செய்ய யோசிப்பேன். உன் வாழ்க்கைய வித்தியாசமா மாத்திக்கோ" அப்படின்னு அம்மா சொல்லவும், முருகன் என்ன ஹீரோவா வச்சு வச்சு கதை சொல்லவும், அப்போ இதெல்லாம் வந்து 7th 8th படிக்கும்போது ஒரு 14 15 வயசு. அது எனக்கு ஏஜ் எல்லாம் தெரியல அந்த டைம்ல. அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த ஊர்ல இவ்வளோ அசிங்கம்லாம் நம்ம படுறோம்ல, நம்ம வந்து பெரிய நடிகனாகி நம்ம இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு அன்னைக்கு தோன்றினது தான். அதுக்கப்புறம் சென்னை வந்து தொகுப்பாளர், நடிகர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், டப்பிங் இந்த ஆர்டிஸ்ட். ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டே இருக்கு உங்க கூட. ஆனா இது இருந்துட்டே இருக்கு. இருந்தும் நீங்க வந்து ஒரு நடிகர் ஆமா, அது என்னன்னா பெருசா ஏன் நம்மளால பண்ண முடியலன்னா, நம்மளால 30 நாள் ஷூட்டிங்க்கு போக முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் நம்ம சொசைட்டி ரீதியாக இருந்ததில் யாரையுமே நம்ப முடியாது போகிற இடத்துல. அதுவும் நம்ம துறையில் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகம். அப்போது நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து வித்தியாசமாக இருந்ததால் பார்க்குறவங்களோட பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது தப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணனா மட்டும்தான் அங்கே போய் ஒர்க் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்துடுவேன். இப்போ சீரியல் ஷூட்டிங்கே நிறையா ஷூட்டிங்க்கு போயிட்டு அந்த ஸ்பாட் எனக்கு பிடிக்கலன்னா சொல்லாமல் கொள்ளாம கிளம்பி வந்துடுவேன். ஸோ கடைசியாக பண்ண ஒரு சீரியல் அங்கே ஏற்பட்ட அந்த டைரக்டர்கிட்ட ஏற்பட்ட ஒரு கஷ்டமான அனுபவத்தினால தான் அந்த 4 நாள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அந்த ஷூட்டிங்க்கு. அப்போ வந்து வேறு வழி இல்லைன்னு அந்த 4 நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.